அதிமுக இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்க உத்தரவிட்டதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு தெரிவித்துள்ளார். உட்கட்சி விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கூறியுள்ளார். இதனிடையே இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி தெரிவித்துள்ளார். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றங்களுடைய அதிகாரத்திற்கு இணையான அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது என்று ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தேர்தல் கிளை பற்றியும் அவருடைய பைலா பற்றியும் தாவா ஏற்படும் என்று சொன்னால் அதை தீர்த்து வைப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளது என்று இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தர்மம் தன் வாழ்வதனை சூதுக்கப்போ மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது. 23/12 அன்றைக்கி இந்த வாதத்தை நீதிமன்றத்தில் வைத்த வாதத்தையே 23/12 அன்று நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு அதிகாரம் இல்லை, இந்த மனு மீது விசாரிக்கிற அதிகாரம் இல்லை என்று சொன்ன பிறகும் மீறி இந்த மனுவை அவர் விசாரணைக்கு எடுத்து வைத்து தான் நாங்கள் வந்தோம். அதில் என்ன நாங்கள் கேட்ட கோரிக்கை, நீதிமன்றத்துக்கு அதிகாரம், தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, அவருடைய அதிகாரம் உண்டா என்பதை தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த 2 விதிகளின் கீழ் அவருக்கு அதிகாரம் உண்டு. இன்றைக்கி நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது, தடையை நீக்கிவிட்டு முதலிலே நீங்கள் மனுவை விசாரிப்பதற்கு முன்பு உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா என்பதை முதல்ல சொல்லும். ஆகவே இனி தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே பொதுச் செயலாளர் என்ற பதவியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி பெயரை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் சிவில் டிஸ்பியூட் கேஸ் பெண்டிங் இருக்கின்ற வரையில் பழனிசாமிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதை ஊரையும் உலகத்தையும் பிரஸையும் ஏமாற்ற வேண்டாம் என்பதுதான் தொடர்ந்து நான் அளித்த ரெப்ரசன்டேஷன் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதை தான் வாதமாக வைத்தோம். இன்றைய தினம் நீதிபதி ஒரு நீதி கிடைத்திருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது எங்களுக்கு இந்த நேரத்தில். ஆகவே இனி இங்கே பிரச்சனை இல்லை, தேர்தல் ஆணையம் விசாரிக்கும், நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி செல்வோம். என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த இரட்டையிலையை முடக்க வேண்டும் என்பது அல்ல, பழனிசாமி என்கின்ற தீய சக்தியிடம் இருக்கக்கூடாது என்பதுதான் நோக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.